மௌலிய பேரரசா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். கர்நாடகாவில் கூட இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பக்கத்து மாநிலங்களில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் அந்தந்த மாநிலத்துடைய பேர்ல தான் பேருந்துகள், அரசு பேருந்துகள் ஓடுது. ஆனா தமிழ்நாட்டு மட்டும் மாநில உரிமை பேசக்கூடிய, சுயாட்சி பேசக்கூடிய, தன்னுரிமை பேசக்கூடிய இந்த மாநிலத்துல தான் தமிழ்நாடு பேரை தூக்கிட்டு வெறும் அரசு பேருந்து வச்சிருந்தாங்க. இதை தமிழ்நாட்டுடைய உரிமை பேசக்கூடிய எந்த கட்சியும் போராடல. நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணிச்சுன்னு கேட்குறாங்கல்ல, அந்த நாம் தமிழ் கட்சி தான் சேலத்துல போராட்டங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். அரசு பேருந்துல தமிழ்நாடுன்னு அடிச்சு அதை கொண்டு போய் ஓட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் போராட்டம். யாருன்னா மாவட்ட பொறுப்பாளர் மட்டும் கிடையாது, நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர்கள். சேலம் மேற்கு தொகுதியுடைய வேட்பாளர், அதே போல சங்ககிரியுடைய வேட்பாளர் நித்யா அருண், 2 பேருமே காவல்துறையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உண்மையில சம்பவம். நீங்க சம்பவம்ங்கிறது மாசு, பிளாஸ்ட், பக்கா மாசு, அது தீய கட்சி, நான் தூய கட்சி, இது சம்பவம் கிடையாது. நீங்க லட்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க குப்பைத்தனமா பேசுவதில்ல சம்பவம். 100 பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கான உண்மையான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, இனப்பற்றோடு, மொழிப்பற்றோடு. அதுதான் சம்பவம். நாம் தமிழ்